Welcome friends, welcome to our channel My First View. இன்னைக்கு நம்ம ஜூஸியான கிறிஸ்பியான டேஸ்டியான பிரெட் பாக்கெட் ஷவர்மா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स. பாருங்க எவ்வளோ மொறுமொறுன்னு மேலே இருக்கு, உள்ள ஜூஸியாவும் சாஃப்டாவும் இருக்கு. இதே போலவும் நீங்களும் வீட்டில் செய்து அசத்த முடியும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. இது சிக்கன் போன்லெஸ். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் சேர்த்திக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே கட்டி தயிர் எடுத்து சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் நல்லா சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரை மணி நேரமாக ஊறிட்டு இருந்த இந்த சிக்கனை இந்த பேனில் சேர்த்திடலாங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுடலாங்க. இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம இதை வறுத்து எடுக்க போகிறோம். நிறைய எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டை வந்து நீல வாக்கில் துருவி வச்சுருக்கோம். நீல வாக்கில் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீஸாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு தட்டுப்படும். அதனால தான் நான் இங்கே துருவி வச்சுருக்கேன். அதே போல் இங்கே முட்டைக்கோசையும் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதும் நம்ம இதை உதுத்து வச்சுக்கலாம். இங்கே நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. இங்கே நம்ம ஒரு முட்டையை எடுத்து பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. நான் இங்கே 2 சாண்ட்விச் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நார்மல் பிரெட் கிடைச்சாலும் பரவாயில்ல, நார்மல் பிரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரவுண்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இங்கே நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்துருக்கோம். இது போல் சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக அழுத்தி உருட்டிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நம்ம தின்னாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதோட ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம். பால் இருந்தால் கூட பால் கூட தொட்டுக்கலாங்க. அதே போல் அடுத்த ஒரு ரொட்டி துண்டுலையும் சுற்றியும் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம். இப்போ இந்த 2 சைடையும் நம்ம ஒட்ட வச்சிடலாம். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 பிரெட்டும் கார்னர் மட்டும்தான் தண்ணி தெளித்து ஒட்ட வச்சுருக்கோம். இப்போ இதே போல் மீதியும் செஞ்சிடலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி கார்னரில் ஈரம் பண்ணி ஒட்ட வச்சுருக்கோம். நடுவில் எதுவும் ஈரம் பண்ணலை, கார்னர் மட்டும்தான் ஈரம் பண்ணியிருக்கோம். உள்ளே எதுவும் ஸ்டஃப்பும் நம்ம பண்ண கிடையாது. இப்போ இதை நம்ம இந்த முட்டையில் துவச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக இங்கே நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நல்லா புரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி ஸ்லைசஸும் செஞ்சிடலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம மிதமான சூட்டில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம்.
இதை மெதுவாக திருப்பி போட்டுடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிட வேண்டாம். இது போல பொன்னிறம் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இங்கே பிரெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் முதல்ல நம்ம மயோனைஸ் சேர்த்திடலாங்க. நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு மயோனைஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதோட சேர்க்குறேன். இதோட பெப்பர் பவுடர் ஒரு 1/4 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சால்ட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நான் இங்கே ஏற்கனவே பெப்பர் பவுடரும் சேர்த்திருக்கனால நான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மைனீஸில் நம்ம துருவி வச்சிருக்க கேரட் முட்டைக்கோஸையும் சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச இந்த சிக்கனை உதுத்து விட்டுக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே கேரட் முட்டைக்கோஸ் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு கேப்சிகம் இது எல்லாமே சேர்த்திக்கலாம். அதே போல் சிக்கன் வந்து இப்படி தான் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக வேக வச்சு உதுத்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நான் ஏன் இப்படி டவாவில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன்னா ஒரு தந்தூரி எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். கடைசியாக கொஞ்சம் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி தழையை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை சைடில் இது போல் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இது போல் பாக்கெட்டாட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃப்பை நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான ஜூஸியான ப்ரெட் பாக்கெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் இதே போல் ஃபுல்லாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது போல் 2ஆக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம இந்த மயோனைஸ் ஸ்டஃபிங்கை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் ப்ரெட்டுக்குள்ளே வைக்கும்போது ஜம்போ சைஸாட்டம் இருக்கும். இது போல் சின்ன பீஸாக இருக்கும்போது இதுவும் நல்லா தான் இருக்கும். ஹேண்டியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. டேஸ்டியான பிரெட் பாக்கெட் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்த இந்த பிரெட் பாக்கெட் ஷவர்மா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.